this is TAP CA 360 from TAP Ice Academy. நம்ம இன்னைக்கு மார்ச் 19 உடைய current affairs பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய current affairs இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் current affairs என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஆயுஷ்மான் பாரத் ஹவு மச் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் ப்ரொவைடட் பெர் ஃபேமிலி பெர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து 5 lakh கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பெர் இயர் பெர் ஃபேமிலிக்கு வந்துட்டு 5 lakh வந்து அண்டர் த ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஆயுஷ்மான் பாரத் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2018 இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஒரு வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா 12 crores வந்து கவர் பண்ணுறாங்க, 6 crores சீனியர் சிட்டிசன்ஸை கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சீனியர் சிட்டிசன்ஸ்னால் 70 years above. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட்ஸ் 5 lakh ஹெல்த் இன்சூரன்ஸ் பெர் ஃபேமிலி பெர் இயர். ஒரு இயருக்கு ஒரு ஃபேமிலிக்கு இது கீழே எலிஜிபிலிட்டியாக வரக்கூடிய அந்த ஆயுஷ்மான் பாரத் கீழே வரக்கூடிய அந்த ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா 5 lakh பெர் இயர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, as of February 2026 43.52 crore ஆயுஷ்மான் கார்ட்ஸ் issued அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆயுஷ்மான் கார்ட்ஸ் இந்த எலிஜிபிள் கார்ட்ஸ் வந்துட்டு 43.52 crores வந்து issued அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எம்பேனல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 36,229 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறாங்க, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் 11.69 crore people treated 1.73 lakh crore worth of treatment அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இத்தனை ஹாஸ்பிட்டல் 36,229 இந்த 36,229 ஹாஸ்பிட்டல்ஸில் 11.6 crore பீப்புளுக்கு வந்து 1.73 lakh crore ஒர்த்து வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அண்டர் த ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜாக எல்லாருக்குமே போய் சேர்றபடி அந்த அஜெண்டா வந்து 2033 தே ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஆயுஷ்மான் பாரத் 2018 வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து அந்த 12 crore ஃபேமிலிஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 crore சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் அபவ் வந்து அந்த 70 yearsக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பெர் ஃபேமிலிக்கு பெர் இயர் வந்து 5 lakh இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறாங்க இது மூலிமா. ஸோ 43.52 crores ஆயுஷ்மான் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் யாரெல்லாம் அண்டர் த ஸ்கீம் வந்து செயல்படுறதுன்னா 36,229 ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் தி ஸ்கீமு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து 1.73 lakh crore ஒர்த்து உள்ள இன்சூரன்ஸை வந்து 11.69 crore பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யூனிவர்சலி இந்த கவரேஜை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு 2033 யூனிவர்சல் கவரேஜாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் the second question, the Swarnida portal is used for எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க? the சுவிதா போர்ட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் சம்மந்தமான ஒரு போர்ட்டல். ஸோ ஃபில்லிங் நாமினேஷன் ஆன்லைன். ஸோ நம்ம போய் எலெக்ஷனில் நிற்கிறோன்னா அதுக்கான நாமினேஷனை வந்து நேரில் போய் தான் ஃபைல் பண்ணணும்னு இல்லை, இந்த போர்ட்டல் மூலியமாகவே ஃபைல் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்தாங்க. இது 2024 வரைக்கும் சுவிதா போர்ட்டல்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுவிதா போர்ட்டல் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபில்லிங் நாமினேஷன் ஆன்லைன். ஓகேவா? சரி, இப்போ ஆன்லைன் ஃபில்லிங்க்கு ஒரு வெப்சைட்டும் இந்த 2.0 போர்ட்டலில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணிட்டு டேரெக்டாக போய் சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? கேண்டிடேட்ஸ் கேன் ஃபைல் நாமினேஷன் ஆன்லைன் ஆஸ் பர் கண்டக்ட் ஆன் எலெக்ஷன் ரூல்ஸை 1961 ரூல் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது மூலிமா வந்து அவங்க எலெக்ஷன் ரூல்ஸ் படி வந்து அந்த ஃபைலை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நேராக கொண்டு போய் சப்மிஷன் கொடுத்துடலாம். அங்கே போய் நின்றுட்டு ஃபில்அப் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வெப்சைட்லேயும் அதுக்கான ஒன்றத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க ஃபார் தி நாமினேஷன் ஃபில்லிங் ஆன்லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் ரிமூவல் ஆஃப் விச் இன்வாசிவ் ஸ்பீசஸ். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதிமுகவோட தலைவர் வந்து வைகோ அவர்கள் வந்து இந்த சீம கருவேல மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிரவுண்ட் வாட்டரை ஃபுல்லாக வந்து அரிச்சிடும். ஸோ அந்த மரங்களை வந்துட்டு வெட்டணும், அது இருக்கக்கூடாது, அதை அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு கேஸ் கொடுத்தாரு. ஸோ அது மூலிமா இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் ரிமூவல் ஆஃப் சீமை கருவேலம் ட்ரீஸ் ப்ரோசோபீஸ் ஜூலிஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரீ. ஓகேவா? சயின்டிஃபிக் நேம் இன் தமிழ்நாடு.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39 கைட்லைன்ஸ் ஆஃப் ரிமூவல், இதை இப்படி தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து 39 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மூலிமா இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக மானிட்டரிங் கமிட்டியாக ஹெடட் பை ஜஸ்டிஸ் ஏ செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோம். அண்டு நார்தர்ன் டிஸ்ட்ரிக்டை வந்து ஹெட் பண்ணுறவர் யார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்டிஸ் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நார்தர்ன் டிஸ்ட்ரிக்டை ஜஸ்டிஸ் பாரதிதாசன் மானிட்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்டை ஏ செல்வம் ஜஸ்டிஸ் வந்துட்டு மானிட்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதுக்கு? இந்த சீமை கரவேல மரங்களை வந்துட்டு அழிக்கணும் தமிழ்நாட்டில், அதுக்கான ஒரு 39 கைட்லைன்ஸை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாக மானிட்டர் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேருமே போட்டிருக்காங்க ஒரு கமிட்டியாக. ஓகேவா? சரி, 4th one, how many industrial parks are planned under the new scheme அப்படின்னா வந்து 100. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இது வந்து இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸாக இருந்தாலும் சரி, இனிமே புதுசாக வரதா இருந்தாலும் சரி, அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கான அப்ரூவல் ஒரு crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யூனியன் கேபினெட் அப்ரூவல்ஸ் 33,660 crores allocated for the development of the 100 industrial parks அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? டெவலப்மெண்ட் ஆஃப் 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸுக்காக இப்போ 33,660 crores ஒதுக்கியிருக்காங்க. இது எதுக்காகனா மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்கும் அண்ட் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸாக கொண்டு வரதுக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஒதுக்கியிருக்காங்க. எது? 33,660 crores வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க ஃபார் தி 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ரேஞ்ச் ஃப்ரம் 100 to 1000 acres ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பெர் ஏக்கருக்கு வந்து 1 crore வந்துட்டு அடிஷ்னலாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, என்னென்னா 100லேருந்து 1000 acres ஓகேவா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஏக்கருக்கும் 1 crore கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு 1,719 crore ஃபார் காட்டன் செக்டார் டெவலப்மெண்ட். காட்டன் செக்டார், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு காட்டன் செக்டாரில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து மேஜர் எக்ஸ்போர்ட்டராக இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு நான் வந்து வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து காட்டன் செக்டாரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டராக வந்துட்டு நம்ம இருக்கணும், இம்போர்ட்டர் நிறையா பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட்டராக மாறணும் அப்படின்னு அதில் ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக 1,719 crores வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் செக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்குறாங்க. அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 2,585 crores ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சோலார் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு 7,133 லொக்கேஷன்ஸில் அதுக்கான செட்டப் பண்ணுறாங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 21,000 மெகாவாட் சோலார் பவர் ஜென்ரேஷன் அக்ராஸ் 7,133 லொக்கேஷனில் சோலார் பவர்ஸை ஜென்ரேட் பண்ணும் 21,000 மெகாவாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானும் செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பை 2030 to 31 இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 15,000 crore சப்சிடி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டாக எப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15,000 crore வர மாதிரி அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பெர் மெகாவாட்டுக்கு வந்து 3.6 crores ஆர் 30% ஆகும். அண்டு அதர் ஸ்டேட்ஸ் மெகாவாட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2.4 crores ஆர் 20% ஃபண்டும் வந்துட்டு வர மாதிரி இவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸு ரிலேட்டடாக இவ்வளோ ஒரு crores வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறதுல ஸ்ப்ளிட் பண்ணி எவ்வளோக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 5th one, வாட் இஸ் தி டெய்லி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் தி ப்ரொபோஸ்ட் யுரேனியம் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து 2,500 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யுரேனியம் மைனிங், ஸோ யுரேனியம் மைனிங் எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த யுரேனியம் எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு அந்த பவரை வந்து ஜென்ரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த யுரேனியம் இஸ் ஹெல்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கான யுரேனியம் மைனிங் பிளான்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க புதுசாக. ஸோ எங்கன்னா சிகார் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தானில் செட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ
சத்தீஸ்கர் ஜஜாவாலில் செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2500 tons per day வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து இந்த பிளான்ஸை வந்து இந்த மைனிங் வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தி பிளான் டு ப்ரொடியூஸ் 2500 tons per day அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை டெவலப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனியில் வரும். ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு? 1967 எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் கம்ஸ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏற்கனவே இந்த மாதிரி வந்து யுரேனியம் மைனிங் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த யுரேனியம் மைனிங் எங்கே கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு கமிஷன் அப்படின்னா வந்து ஜடுகுடா ஜார்க்கண்ட். சரி, என்னது நேம்? ஜடுகுடா ஜார்க்கண்டில் முதல் கொண்டு வந்தாங்க. இன் 1968 யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கீழே ஃபஸ்ட்டு கமிஷன்டு பிளான்ட் அப்படின்னா இந்த ஜடுகுடா ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இங்கெல்லாம் இருக்குது காமனாக. இப்போ புதுசாக சிகார் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கர் ஜஜாவாலில் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் த கமிட்டி எக்ஸாமினிங் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இஸ் ஹெட்டட் பை யார்னா பிபி சௌத்ரி. ஸோ வந்து ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த கமிஷன் வந்து யாரை ஹெட் பண்ணுது, அதை எக்ஸாமின் பண்ணுறதுனா பிபி சௌத்ரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பீரியட் எக்ஸ்டெண்டட் டில் நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, நெக்ஸ்ட் குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கான்ஸ்டியூஷன் வந்து 129th அமெண்ட்மெண்ட் பில் 2024 யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் பில் கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் 39 members chaired by the பிபி சௌத்ரி. ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத எக்ஸாமைன் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வந்து 39 மெம்பர்ஸோட ஹெட்டட் பை பிபி சௌத்ரியை போட்டாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த டிஸ்கஷன் இந்த ஒன் கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட்டில் வந்து 129th அமெண்ட்மெண்ட் பில்லும் யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2024 பாஸ் பண்ணாங்க. ஸோ அது ரிலேட்டடாக எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கமிட்டி அமைச்சாங்க. அதுக்கு கீழே தான் பிபி சௌத்ரி ஹெட்டாகவும் அண்ட் 39 members ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டெனிஸ் சாசோ நியூசோ அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காங்கோவோட பிரசிடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு 42 இயர்ஸாக இவர் வந்து கண்டினியூஸாக இருக்கார். சின்ஸ் 1979 இருந்தே கண்டினியூஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டெனிஸ் சாசோ யுசோ அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான். ஓகேவா? ஸோ காங்கோவோட பிரசிடென்டல் எலெக்ஷனில் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதில் வித் 94.82% ஓட்ஸ். இந்த ஓட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இவர் வந்து 42 இயர்ஸாக வந்து 1979 இருந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கார். காங்கோவோட பிரசிடென்ட் டெனிஸ் சாசோ குசோ அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய நேம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அண்டர் தி நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் NFSA, how much food grain is provided per person per month free of cost or to priority household ration card holders அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்தது வந்து 2013 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ட் மூலயமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 kgs வந்துட்டு எலிஜிபிள் அந்த ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் பவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்ட்ஸ் ஒன்று இருக்குது. அந்த உமனை வந்து அவங்களோட குடும்ப தலைவியாக எடுத்து இது மூலிமா அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து உணவு போய் கிடைக்கணும். ரொம்ப மைனராக ரொம்ப வந்து புவர் பீப்புள்ஸாக இருக்கவங்க உணவு கிடைக்காம இருக்கக்கூடாது, உணவு வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. சரியா? சரி, அது ரிலேட்டடாக பார்க்கலாம். அண்டர் தி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா ப்ரொவைட்ஸ் தி ஃபுட் கிரைன்ஸ் டு அப் டு 75% ஆஃப் தி பாப்புலேஷன் இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் 50% இன் தி அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து 2013 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் கொண்டு வந்தது. ஸோ இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 kgs வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் வந்து 75% ரூரல் ஏரியாஸ்லேயும் 50% இன் தி அர்பன் ஏரியாஸும் எலிஜிபிள் ஹோல்டர்ஸ் கேன் கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்
2011 சென்சஸ் படி 81.35 crores beneficiaries under the National Food Security Act படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே வந்து 81.35 பேர் வந்து பெனிஃபிஷியர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா 1.95 crores வந்து பெனிஃபிஷியராக இன்னும் வந்து ஆட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறோம். He said that under the act there is an opportunity to identify an additional 1.95 beneficiaries இருப்பாங்க, ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இந்த ஆக்ட் படி 5 kgs of food grains per person monthly for free to those holding priority household. அதான் அந்த பவர் ஹவுஸ் அந்த யார் அவங்க பவர் கையில் இருக்கு அந்த priority households அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5 kgs வந்து மந்த்லி ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு போகுது த்ரூ தி ரேஷன் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் அண்டர் த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அது இல்லாமல் சிமிலர்லி 2000 கொண்டு வரப்பட்ட இந்த அந்தியோதயா அண்ணா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து 2000 கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம் மூலயமா முன்னாடியே 35 கிலோ வந்துட்டு ஃப்ரீயாக வந்து இந்த ரேஷன் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் வந்து அண்டர் தி ஸ்கீம் வருவாங்களோ அவங்க எலிஜிபிள் ஹோல்டர்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அந்தோதயா அண்ணா யோஜனா கீழே பார்த்தீங்கன்னா வந்து 35 kgக்கு ரைஸோ வீட்டோ பெர் கேஜிக்கு வந்து 3 rupees போட்டு கொடுக்குறதா இருக்குது. சரியா? அந்த இது பார்த்தீங்கன்னா சில எலிஜிபிள் ஹோல்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ரீயாகவே. மித்த இவங்களுக்கு வந்து பெர் இது வந்து இந்த ஸ்கீம் கீழே வரவங்களுக்கு 3 rupees வந்துட்டு பெர் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுவும் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ மெயின்லி இது எல்லாமே வந்துட்டு ஒரு இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அண்ட் ஆல்சோ சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த 5 kgs ஃப்ரீயாக போகிறதும் அண்ட் 35 kgs ஃப்ரீயாக போகிறதும் இந்தந்த ஸ்கீம்ஸ் மூலயமா வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாமே வந்துட்டு இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே தான் வருது. 2013 படி தான் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தான் அதை பார்க்குறோம். ஓகே, which Indian vessel carried over 886 tons of crude oil to Mundra port from the Fujairah, UAE. ஸோ UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கீழே வந்து ஒரு 7 states இருக்குது. ஸோ அதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபுஜைரா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வருது. ஸோ இதில் இருந்து வந்து நம்மளுக்கு இப்போ முந்த்ரா போர்ட்டுக்கு வந்துட்டு வந்திருக்கக்கூடிய அந்த கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்லாட்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன கப்பல் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்துலாம். இந்தியன் வெர்ஷன் ஜட்லாக்கி கேரிங் 80,886 metric tons of crude oil reaches Gujarat Mundra ports from UAE Fujairah அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஜக்லட்கி கேரிங் எவ்வளோ பண்ணுது? 80,886 metric tons of crude oil ஏற்றிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். குஜராத் முண்ட்ரா போர்ட்டுக்கு வருது அண்டு ஃப்ரம் எங்கன்னா யூஏஇலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இது இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே மும்பை போர்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷிப்பு வருது. இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து அந்த டென்ஷன் மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் போயிட்டு இருந்தாலும் அந்த வார் போயிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா அது என்னது? இந்த லிபேரியன் ஃப்ளாகை ஏற்றிட்டு வந்த இந்தியன் கேப்டன் இருந்த ஷெலாங் ஷிஷ்மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அரைவ்டு மும்பைஸ் ஜவாதர் திவேப் டெர்மினல் ஆன் March 11, 12, 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது 1.35 lakh metric tons வந்துட்டு ஏற்றிட்டு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே வந்து கிராஸ் பண்ணி நம்ம ஏரியாவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து பிகமிங் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் பவுண்ட் ஷிப் டு நேவிகேட் தி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஃப்ரம் ராஸ் தனுரா போர்ட் சவுதி அரேபியாவிலேருந்து கேரி பண்ணி அது வந்து இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? எங்கே? மும்பைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா ஷிவாலிக் தான் ஆஸ் அ இந்தியன் ஷிப்பாக இது வந்து இந்தியாவுக்கு வந்த லிபேரியா கொடி இருந்த ஷிப்பு இந்தியன் ஷிப்பாக ஷிவாலிக் ஷிப் தான். எல்ஜிபி இது வந்து க்ரூட் ஆயிலை கேரி பண்ணிட்டு வந்துச்சு. இந்த எல்பிஜியை கேரி பண்ணிட்டு வந்த இந்தியா ஷிப் பார்த்தீங்கன்னா கத்தார்லேருந்து முந்த்ரா போர்ட் குஜராத்துக்கு ஷிவாலிக் வந்துச்சு. இது வந்து 42,000 tonsலேருந்து 46,000 tons வரைக்கும் வந்துட்டு கேரி பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ நந்தா தேவி அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஷிப் ஆஃப் இந்தியா ஆஸ் அ இந்தியன் ஷிப்பாக வந்து கத்தார்லேருந்து வடினார் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட் குஜராத்தில் இருக்குது. இந்த போர்ட்டுக்கு வந்து 46,500 metric tons ஆஃப் எல்பிஜியை கேரி பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு
10th one, the Divyang Shakti scheme provides free travel in APSRTC buses to individuals with ஆந்திராவுடைய கவர்மெண்ட் பஸ்ஸஸில் வந்து இந்த திவ்யாங் அப்படின்னாலே அவங்க வந்து டிசேபிள்டு பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்களுக்கு ஃப்ரீ பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, 40% டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு லான்ச் தி திவ்யாங் சக்தி ஸ்கீம் ஃபார் ஃப்ரீ ட்ராவல் இன் APSRTC buses அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 40% வந்து டிசபிலிட்டிஸ் இருக்கணும். அண்ட் வந்து அவங்களோட வரக்கூடிய அந்த எலிஜிபிள் பர்சன், இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்க மட்டும் தனியாக இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரீயாக போவாங்க. அது அவங்கள வந்து யாராச்சும் வந்து பக்கத்தில் அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து 50% ஆஃப் வந்து ஃபேர் கன்செஷன், அவங்க வந்து டிக்கெட்லேருந்து பாதியாக வந்து டிக்கெட் எடுத்தால் மட்டும் போதும், அவங்க வந்து அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த லான்ச் வந்து பவன் கல்யாண் அண்டு HRD மினிஸ்டர் வந்துட்டு நரா லோகேஷ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு எல்லாரும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட், how many countries are participating in the second edition of the IOS Sagar initiative அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 16 countries அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி, the second edition of the IOS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் ஓஷன் ஷிப், அப்போ வந்து செகண்ட் எடிஷனாக ஃபர்ஸ்ட் எடிஷன் பிப்ரவரியிலே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இந்த சாகர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸும் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து எல்லா விதமான ட்ரைனிங், பாதுகாப்பு, அப்புறம் ஒரு பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை நமக்குள்ளே கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 16 கண்ட்ரீஸும் சேர்ந்து இந்தியாவோட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்ட்டிசிபேஷனில் பங்கேற்கிறாங்க. அந்த 16 ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்கள மெம்பர்ஸ் ஆனால் வந்து IONS மெம்பர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஓஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இது எப்போ நடந்திருக்கு, செகண்ட் எடிஷன் ஆஃப் திஸ் பார்ட்டிசிபேஷன் எப்போ நடந்திருக்குன்னா March 16, 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இந்த IONS அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட இனிஷியேஷன் வந்து 16 நேஷன்ஸ் கலந்துக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், காமோரஸ், பிரான்ஸ், இந்தோனேஷியா, ஈரான், கென்யா, மடகாஸ்கர், மலேசியா, மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், மொசம்பிக்யூ, செலேஷியஸ், அப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா அண்ட் தான்சானியா அப்படின்னு சொல்லிட்டு 16 நேஷன்ஸும் இதில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட், 12 India's under 5 mortality rate U5MR declined to what level in 2024 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எவ்வளோக்கு டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 27 per 1000 லைவ் பேர்த்ஸ். ஓகேவா, ஸோ இது கிளியராக சொல்கிறேன் என்னென்னா, இப்போ வந்து இந்த சைல்டு மார்டாலிட்டி ரேட்டு, இன்ஃப்ளான்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னா குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ எத்தனையோ குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க, பிறந்துட்டு இதை இறந்துடுறாங்க. அப்புறம் ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகள் வந்து 5 வயசுலக்குள்ளே இருக்க இறப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதான் அந்த U5 அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், அதுவும் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே மால் நியூட்ரிஷன் அதிகமாக, சத்து குறைபாடுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, ஸோ எங்கெங்கே என்ன இருக்குது, UN ரிப்போர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா முன்னதை இருந்த விட இப்போ வந்து அதை இன்னுமே சரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, ப்ராக்ரஸில் இருக்குது. இந்த மாதிரி குழந்தை இறப்பு விகிதம் வந்து இப்போ இந்தியாவில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சரி, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இந்தியா ஹேஸ் மேட் சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் இன் ரெடியூசிங் சைல்டு மார்டாலிட்டி வித் நியூபார்ன்ஸ் டெத் ட்ராப்பிங் ஃப்ரம் 55 per 1000 live births in 1990 to 17 in 2024. இப்போ 1000 பேர் பிறந்தாங்கன்னா அதில் 57 பேர் இறக்குற மாதிரி குழந்தைகள் இறப்பு விகிதம் இருந்துச்சு. எப்போ 1990. இப்போ 2024 வந்து 1000 பேருக்கு 17 பேர் இறக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 17 பேருமே நம்மளுக்கு இறக்கக்கூடாது. ஸோ அது முக்கியம். ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தைங்க பிறக்கிறாங்க, அவங்க ஏன் தேவையில்லாமல் இறக்கணும்? ஸோ அதுக்காக வந்து ப்ராக்ரஸ் இன்னும் நல்லா பண்ணணும். ஓகேவா, despite these gains global progress has slowed by more than 60% since 2015. ஸோ குளோபலி பார்த்தீங்கன்னா இந்த இறப்பு விகிதம் வந்துட்டு வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா these gains global progress has slowed more than 60% since. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா
ப்ராக்ரஸ் வந்துட்டு ஒரு 2015 ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்குது குளோபலியாக நோட் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ எல்லாருமே அதுக்கான ஒரு மால் நியூட்ரிஷன்லாம் இல்லாமல் எப்படி வந்து எல்லாருக்கும் ஊட்டச்சத்து போகிறதுக்கான எல்லா இதுனா இப்போ நிறைய பேர் புவராக இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணுமோ அதுதான் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்தியா அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் ஃபெல் ஃப்ரம் இது வந்து 5 வயசுக்கு கீழே இருக்காங்கல்ல அவங்க வந்து இறக்குறாங்கல்ல அதை பற்றின ரிப்போர்ட் வந்து 1127 பேர் 1000க்கு வந்துட்டு 122 பேர் வந்துட்டு 127 பேர் வந்து இறந்துட்டு இருந்தாங்க. எப்போ 1990ல். இப்போ வந்து 2024ல் அது 27 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நான் எஸ்டிமேட்டட் 4.9 children died before their 5th birthday in 2024. சரியா? Globally 4.9 million children died before their 5th birthday in 2024 சொல்லிட்டு பார்க்குறோம். with most deaths being preventable. சரி, இது எல்லாமே சரி பண்ணக்கூடியது தான். ஆனால் அது இல்லாமலே 2024ல் பர்த்டே 5th பர்த்டே வரதுக்கு முன்னாடி 4.5 மில்லியன் வந்து குளோபலி இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்-சஹாரன் ஆஃப்ரிக்கா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 59% ஆஃப் ஆல் குளோபல் அண்டர் 5 டெத்தும் அங்கே தான் நடக்குது. எதனால்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸும் மால் நியூட்ரிஷனும் தான் ரொம்ப காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் காஸ் வந்து ஏன்னா சிவியர் அக்யூட் மால் நியூட்ரிஷன் as the direct cause of death for over 1 lakh children aged 1 to 59 months in 2024 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னென்னா இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சப் சஹாரான் அப்படின்னு இருக்க இடத்துல வந்து குளோபலி 59% ஆஃப் அண்டர் 5 டெத்து வந்து அங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மால் நியூட்ரிஷனும் இதில் ஒரு காரணமாக இருக்குது, இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸும் இருக்குது. அது இல்லாமல் 1 lakh சில்ட்ரன் வந்து ஒரு மாதத்துலேருந்து 59 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து 2024 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா வந்து மால் நியூட்ரிஷனால் 1 lakh சில்ட்ரன்ஸ் வந்து டெத் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணோம். இது எதுக்குன்னா இந்த டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த U5MRனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் நான் இதை எடுத்தேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்தியா இனிஷியேட்டட் அண்ட் ஆன்டி-டம்பிங் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் இம்போர்ட்ஸ் of which chemical from China அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எத்தில் குளோரோஃபார்மேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபெர்டிலைசரா இல்லைனா வந்து பார்மசிட்டிகல்ஸ்க்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த எத்தில் குளோரோஃபார்மேட் இதை எதுக்காக இங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சைனாலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் ரீதியாகவும் நிறையா வாங்குகிறோம், மிஷினரிஸ் ரீதியாகவும் நிறையா வாங்குகிறோம், இந்த மாதிரி வந்து கெமிக்கல்ஸும் நிறையா வாங்குகிறோம், இம்போர்ட் பண்ணுறோம். வாங்குகிறோன்னா இம்போர்ட் பண்ணுறோம். சரியா? அப்படி இருக்கப்ப இந்த ஆன்டி டம்பிங் இன்வெஸ்டிகேஷன் ஆன் தி சைனா ஃபார் எத்தில் குளோரோஃபார்மேட் எதுக்காக அப்படின்னா இப்போ சைனாவோட மார்க்கெட்டில் இப்போ எத்தில் குளோரோஃபார்மேட் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு விற்பாங்களா இருக்கும். நம்மக்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் இம்போர்ட் பண்ணுறப்ப அதை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு இங்கே வந்து கொடுப்பாங்க. அப்போ இங்கே கொடுக்குறப்ப அதே இதை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். அப்போ இந்தியா வந்து அதை சரி பண்ணுறதுக்காக சில டேரிஃப் செட் பண்ணி இங்கே விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மெட்டீரியல் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேரிஃப்ஸ்லாம் செட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி டம்பிங் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்படி இருக்கிறப்ப அந்த டொமஸ்டிக் ப்ரொடியூசர் வந்து அவங்க வந்து அவங்களுக்கான லோ ப்ரைஸிங் வந்துட்டு அவங்க செட் பண்ணுறது மூலிமா இங்கே இவங்க பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதை பண்ணுறது யார்? டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்ப்பாங்க. இதே மாதிரி அவங்க வந்து சைனாலேருந்து ஸ்டீல் இம்போர்ட் பண்ணப்போ டேரிஃப்ஸ் வந்து December 11% to 13% கொடுத்து தான் இங்கே வந்து கொண்டு வந்தாங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ எத்தில் குளோரோஃபார்மேட்டுக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டொமஸ்டிக் ப்ரொடியூசர் பாசாக் அலெஜ்ட் தீஸ் இம்போர்ட்ஸ் காஸ்ட் மெட்டீரியல் இன்ஜூரி டியூ டு அன்ஃபேர்லி லோ ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீங்கள் அன்ஃபேர் லோ ப்ரைஸில் கொடுக்குறதுனால ஏன் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் வந்து ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒர்க்கை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இந்த எத்தில் குளோரோஃபார்மேட் வந்துட்டு பார்மசிட்டிகல்ஸ் அண்ட் ஆல்சோ அக்ரோ கெமிக்கல்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஏற்கனவே டிசம்பரில் ஒரு டேரிஃப் போட்டாங்க, இப்பயும் அவங்க அதுக்கானது போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.